ஓகே கைஸ், வணக்கம் வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்டு இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு ஜிபியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அண்டு நம்ம இதில் புதுசாக ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். அதோட ரிவ்யூ வீடியோ இன்னைக்கு ஈவினிங் அந்த மாதிரி வரும். அது இந்த வீடியோவே இன்னைக்கு ஈவினிங் தான் வருது. அதோட ரிவ்யூ வீடியோ நாளைக்கு ஈவினிங் வரும். ஓகேவா? இந்த வீடியோ அப்லோட் பண்ணி அடுத்த நாள் சாயங்காலம், ஓகேவா, அந்த மாதிரி வரும். பட் அந்த ப்ராடக்ட் வேலை செய்யலை. அந்த ப்ராடக்ட் ஒழுங்காக வேலை செய்யலை. அண்ட் அவ்வளோதான் கைஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ் ப்ரொடக்ஷன்ஸ். நான் உங்கள் ஹோஸ்ட் சாய் ராமகிருஷ்ணன். அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்கள லைக் பண்ணியிருக்காங்க. அண்ட் மறக்காமல் ஷேர் பண்ணாதவங்களாம் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஜிபியோட ரிவ்யூ போயிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு படம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராக இருந்தது, நல்லா தான் இருந்தது. ஓகேயா? என்ன ப்ரோ சொல்கிற, நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா தான் இருந்தது. நான் என்னோட மைண்ட் செட் மூலிமா நான் பார்த்தேன். அதாவது டேரக்டரோட மைண்ட் செட் மூலிமா நான் டேரக்டரோட வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தா படம் நல்லா தான் இருந்தது. அதாவது இந்த டேரக்டரோட வியூ பாயிண்ட்லேருந்து கதை எந்த மாதிரி நார்மல் கதை, ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே எனக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் ஸ்க்ரீன் ப்ளே நல்லா தான் இருந்தது. அண்டு ஆக்டிங், தலையோட ஆக்டிங் சொல்லிக்கவே தேவையில்ல. அவரோட ஒரு வாக்கு, அவரோட ஒரு ஸ்டைல் ஆஃப் ஆட்டிடியூட் அண்ட் அவரோட ஒரு ஸ்லாங், அந்த ஒரு ஸ்டைல் என்னை மறக்கவே முடியாது. ஃபஸ்ட்டு ஒன்லைன். ஓகே, ஃபஸ்ட்டு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இதில் நிறைய ஸ்பாய்லர் அலர்ட் இருக்கும். யார் குட் பேட் அக்லி பார்த்தவங்க மட்டும் இதை கண்டினியூ பண்ணுங்கள். பார்க்காதவங்க கண்டினியூ பண்ணுங்கள். கதை நான் ஃபுல்லாக சொல்ல மாட்டேன், ட்விஸ்டெல்லாம் ரிவீல் பண்ண மாட்டேன். பார்க்காதவங்க கண்டினியூ பண்ணலாம். நான் ட்விஸ்ட்டு எந்த ஸ்பாய்லர்லாம் எதுவும் கொடுக்க மாட்டேன். பட் நான் கதை என்ன அப்படின்றத ஒன்லைன் மட்டும் சொல்லுவேன். உங்களுக்கு அந்த ஒன்லைன் வேணாம், எனக்கு ஃபுல்லாக படம் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஸ்கிப் பண்ணுங்கள். இல்லை அந்த ஒன்லைன் மட்டும் ஸ்கிப் பண்ணுற வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். டைமில் போட்டு 2x போட்டு போங்க. ஓகே, படம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். படம் நல்லா தான் இருக்குது. என்னோட டேரக்டிங் வியூஸ் பற்றி பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. அண்டு ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆதித்ய ரவிச்சந்திரன் சூப்பராக பண்ணியிருக்காரு ஸ்க்ரீன் ப்ளே. அண்டு ஏகேவோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது. ஏகே எல்லாருமே எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்காங்கன்றது தெரியுது. அண்ட் அர்ஜுன் தாஸ், மெயினாக அர்ஜுன் தாஸ் ஒரு வில்லன், ஒரு பயங்கரமான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அர்ஜுன் தாஸை முன்னாடி வேற ஒரு டைப்பில் பார்த்தோம், ஒரு ரக்கான டைப்பில் பார்த்தோம். பட் இந்த தடவை ரக்காவும் இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். அந்த மாதிரி பார்ப்பீங்க. எப்படி சொல்கிறது, எஸ்ஜே சூர்யா, மார்க்கெட்டிங் எஸ்ஜே சூர்யாவோட ரோல் என்னது அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதை அர்ஜுன் தாஸோட ஆக்டிங், அவரோட டேலண்ட்டை வச்சு பண்ணியிருக்காங்க, அவரோட ஸ்கில்ஸை வச்சு பண்ணியிருக்காங்க. அண்டு வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா மேடம் அண்டு அதுக்கப்புறம் த்ரிஷா அக்கா, அதுக்கப்புறம் வேறு யார், அந்த சின்ன பையன் அவர், அதுக்கப்புறம் யோகி பாபு அண்ணா, அதுக்கப்புறம் ஏகே அண்டு மெயினாக இன்னொரு ஆக்டர் இந்த தெலுங்கு மலையாளமாக தெரியல, அதில் இந்த ஜெயிலர் படத்தில் வந்தார் அவர், அந்த இன்னொருத்தர், அவர் தெலுங்கு ஆக்டர், அவர் நல்லா பண்ணியிருந்தார். அவரோட மாஸ், அவருக்கு ஒரு பேர் இருக்கும் அங்கே, அந்த பேர் சொல்ல முடியல. ஆனால் அவரோட பேருக்கு ஏற்ற மாதிரியே இந்த நடுவில் ஒரு ஜெயில் ஃபைட் சீன்ஸ் வரும். ஓகேவா? ஜெயிலில் கிளைமேக்ஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த சீன்ஸில் அவர் இந்த பக்கம் ஏகே ஃபைட் பண்ணிட்டுருப்பார் அர்ஜுன் தாஸ் கூட. இந்த பக்கம் அந்த
மலையாளம் ஆக்டர் வந்து இந்த ஜெயில் சீன்ஸில் வந்து அது பண்ணிருப்பார், ஃபைட் பண்ணிருப்பாரு. அது சூப்பராக இருக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு ஒன்லைன் சொல்லிக்கிறேன். ஒன்லைன் ஒன்றும் இல்லை கைஸ். ஒன்லைன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கேங்ஸ்டர், ஓகேவா, மும்பையிலேயே ஒரு பெரிய கேங்ஸ்டர் வந்து பெரிய கேங்ஸ்டர் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் ஏகே, ஓகேவா. அவரை வந்து ரெட் ட்ராகன் அப்படின்றத கூப்பிடுவாங்க. அவரை வந்து தொடவே முடியாது, ஓகேவா. எப்படி புஷ்பா படத்தில் புஷ்பாவை தொடவே முடியாதோ அந்த மாதிரி ஏகே அவரால் தொடவே முடியாது. அவர் ஒரு பெரிய கேங்ஸ்டர், ஒரு பெரிய மாஃபியா குரூப்பே வச்சுருக்காங்க. அண்டு அவர் வந்து கண்ட்ரி ஃபுல்லாக இருக்க எல்லா கேங்ஸ்டர் கூடயும் லிங்க் இருக்குது அவருக்கு. அதனால அவர் வந்து மும்பையிலேயே டாப் நாச்சாக இப்படி இருந்தவர். அவர் ஃபேமிலி நல்ல ஒரு ஃபேமிலி வந்தோடனே அவர் வந்து ஃபேமிலி லவ் பண்ணி ஃபேமிலி வந்தோடனே அவர் குழந்த பிறந்தோடனே அந்த கேங்ஸ்டரோட ஜாபை நீங்கள் விட்டுட்டு எல்லாமே, அதாவது அந்த கேங்ஸ்டரோட ஜாபை விட்டுட்டு அவர் சரண்டர் ஆயிடுவார். அவர் குழந்த பிறந்தோடனே சரண்டர் ஆயிடுவார். அதுக்கப்புறம் குழந்த பிறந்தோடனே சரண்டர் ஆயிடுவார். அதுக்கப்புறம் அவரோட சரண்டர் ஆகிட்டு அவர் ஜெயிலை விட்டு வெளியே வரும்போது, ஜெயிலை விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் அவரோட பையனுக்கு ஒரு சம்பவம் ஆயிரும். ஒரு பையனுக்கு வந்து ஒரு சம்பவம் ஆயிரும். பையன் வந்து திருப்பியும் வந்து ஜெயிலுக்குள்ளே போகிற நிலைமைக்கு வந்துடுவான். பெரிய ஒரு சம்பவம் ஆயிரும். பையன் வந்து திருப்பி ஜெயிலுக்குள்ளே போகிற நிலைமைக்கு வந்துடுவான். வந்தோடனே அதை வந்து எப்படி ஏகே வந்து ஹேண்டில் பண்ணுறாரு, அவர் வந்து கேங்ஸ்டர் மூலியமாக வந்து ஹேண்டில் பண்ணுறாரா, இல்லை ஃபேமிலி ஹஸ்பண்ட் மாதிரி அதாவது குடும்ப தலைவர் மாதிரி ஹேண்டில் பண்ணுறாரான்றது கதை தான் இந்த குட் பேட் அக்லி, ஓகேவா. ஃபஸ்ட்டு பேடாக இருந்தவர் குட்டாக மாறி இருப்பார். அதை தான் ஃபஸ்ட்டு எடுத்து போட்டிருப்பாங்க. பேடாக இருந்தவர் குட்டாக மாறினவர், அதுக்கப்புறம் அக்லியாக மாறினது வந்து கிளைமேக்ஸில், ஓகேவா. அண்ட் இதுதான் சூப்பராக இருக்கும். இதில் நிறைய ரெஃபரன்ஸ் தாங்க. நான் வந்து இந்த ட்ரெய்லரில் சொல்லியிருந்தேன்ல, ட்ரெய்லரோட ரிவ்யூலேயே சொல்லியிருந்தேன், நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது. இதுலேயே நான் பார்க்கும்போதே தெரியுது நிறைய ரெஃபரன்ஸுன்னு. கன்ஃபார்ம் படத்தில் ரெஃபரன்ஸு கன்ஃபார்ம் இருக்கும். ரெஃபரன்ஸுக்கு பஞ்சமே இல்லை. எல்லாருமே சொல்லியிருந்தாங்க, நான் மட்டும் இல்லை, எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி தான் இந்த இதுலேயும் படத்தில் நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கும்னு நான் நினச்சேன். அதாவது நினைக்கல, உண்மையாலே சொல்கிறேன், ரெஃபரன்ஸ் நிறைய இருக்கும் அப்படின்றது எதிர்பார்த்தேன். அதே மாதிரி தான் இருந்தது. ரெஃபரன்ஸ் பயங்கரமாக இருந்தது. அண்ட் கதை வந்து ஓல்டு வைஸ் கதை வந்து நார்மலான பழைய கதை மாதிரி தான் இருக்குது. எப்படி சொல்கிறது, நீங்கள் நிறைய இங்கிலீஷ் படம், மாஃபியா, கேங்ஸ்டர் படம் பார்ப்பீங்கன்னா இந்த கதை நார்மல் கதை மாதிரி தான் தெரியும். பட் புதுசாக ஃபஸ்ட் டைம் கேங்ஸ்டர் மாஃபியா படம் பார்க்குறவங்களுக்கு இது ஒரு ஆவரேஜான படமாக தெரியலாம், ஓகேவா. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு, ஃபஸ்ட் டைம் இதுதான் தலையோட ஃபஸ்ட்டு டைம், ஏகேவோட ஃபஸ்ட்டு படம் நான் ஏகே படத்தில் வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னா புதுசாக இருக்கலாம். ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் ஏகே படத்துலேயே நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் மாஃபியா, அந்த மாதிரி கேங்ஸ்டரோட கான்செப்ட் பார்க்குறீங்கன்னா இது புதுசாக இருக்கலாம். எனக்கு வந்து கதை ஓல்டு கைஸ். நான் நிறைய இந்த மாதிரி கேங்ஸ்டர் படம்லாம் பார்த்துருக்கேன், நிறைய ஓல்டு. அண்ட் இந்த படத்துக்கு நடுவில் நிறைய கெஸ்ட் அப்பீரியன்ஸ், யார் சிம்ரன் மேம் கெஸ்ட் அப்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் நிறைய ஹாலிவுட் ஆக்டர்ஸ் கைஸ்லாம் வாய் தவறி வருது. ஆனால் உங்கள் பேர் சொல்ல முடியல என்னால். ஏன்னா நிறைய அவங்க ரியலாலாம் வந்து ஆக்டர்ஸ் ரெஃபரன்ஸ் இருக்கும். ரெஃபரன்ஸ்னால் நான் தான் சொன்னேன்ல, இந்த கண்ட்ரி வேர்ல்டில் இருக்க எல்லா கண்ட்ரியில் இருக்க மாஃபியா கூடயும் ஏகேக்கு லிங்க் இருக்குதுன்னு சொன்னல, அந்த மாதிரி தான். அது என்ன பண்ணார் அப்படின்றத ஒரு அனிமேஷன் மூலிமா காட்டியிருப்பாங்க. சொல்கிறதுக்கு வாயில் வருது, ஆனால் சொல்ல முடியல. நீங்கள் இப்போ ஃபேமஸான படத்துலேருந்து எடுத்துக்கோங்க, ஃபேமஸான இங்கிலீஷ் படத்தில் ஃபேமஸான சீரீஸ், அந்த ஃபேமஸான படம், ஃபேமஸான சீரீஸு, ஃபேமஸான மூவிஸ், இந்த மாதிரி இதிலேருந்து எடுத்துக்கோங்க. இங்கிலீஷ் படத்துலேருந்து எடுங்க. இதை சொல்லவும் முடியல, உள்ளேயும் உள்ள விட முடியல. நிறைய கேரக்டர்ஸ் வந்திருப்பாங்க, இங்கிலீஷ் படத்துலேருந்து வந்திருப்பாங்க நிறைய பேர். அண்ட் படம் ரிலீஸ் ஆகி 1 வீக் ஆயிடுச்சு, சொல்லாமான்னு தெரில. பரவாயில்ல, நான் வந்து சொல்லலை. நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, பார்க்காத படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய இங்கிலீஷ் கேரக்டர்ஸ் நிறைய வந்திருப்பாங்க.
கெஸ்ட் அப்பியரன்ஸாக வந்திருப்பாங்க. ரியலாலாம் வந்திருக்க மாட்டாங்க, ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸாக வந்திருப்பாங்க. நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்கள வரும்போதெல்லாம் தேட்டரில் கிளாப்ஸ்ன்னு அசத்தலாக இருந்தது. அண்டு அந்த இது எனக்கு பிடிச்சிருந்தது. கொஞ்சம் இங்கிலீஷ் ஆக்டர்ஸ் உள்ளே எடுத்து போட்டிருந்தாங்க, அது நல்லா இருந்தது. அண்டு கதை நார்மல் கைஸ், நான் சொன்னது தான், ரெஃபரன்ஸ் தான் அதிகம், கதை கம்மி. ரெஃபரன்ஸ் இவ்வளோனா கதை இவ்வளோ தான் இருக்கும். நீங்கள் கதைக்காக படத்தை பார்க்கணுன்னு நினைக்காதீங்க. ஒரு தலை ஃபேன், அதாவது ஏகே ஃபேனாக நீங்கள் போய் பார்க்கணும், ஒரு ஏகே ஃபேன், ஏகே வெரியன் அப்படின்னா நீங்கள் அந்த படத்தை கன்ஃபார்ம் பார்க்கலாம். இந்த மாஷப்னு சொல்லுவாங்கள்ல, மேஷப் அந்த மேஷப் மாதிரியே நீங்கள் வந்து மேஷப்பாக தான் அது. மேஷப் வந்து ஒரு 2 மணி நேரம் எடுத்திருக்காங்க. ஏகே ஃபுல்லாக ஏகே 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 இந்த ஃபேன் பாய் சம்பவம்னு சொல்லுவாங்க. இது கதையில் மட்டும் ஃபேன் பாய் சம்பவம் இல்லை, அது படத்தை மேக் பண்ணி அதுக்குள்ளே வச்சிருக்காரு பேர் ரெஃபரன்ஸ், அதுவும் ஃபேன் பாய் சம்பவம் தான். இது ஒரு ஒரிஜினல் ஃபேன் பாய் சம்பவம் தான். பட் நான் நியூட்ரல் ஃபேன்ஸ் இந்த மாதிரி ஃபேன்ஸ்க்கெலாம் இந்த கதை வந்து ஆவரேஜாக தான் இருக்கும். ஒரு பழைய கதை மாதிரி தான் தெரியும். இது ஒரு ஆவரேஜான படம் போகும் கைஸ். ஆனால் ஏகே ஃபேன்ஸ்க்குலாம் இது ஒரு பெரிய கொண்டாட்டம் மாதிரி இருக்கும். எங்கே பார்த்தாலும் ரெஃபரன்ஸ் தான், எங்கே பார்த்தாலும் ஏகேவோட பழைய படத்துலேருந்து ரெஃபரன்ஸ் பயங்கரமாக இருக்கும் கைஸ். பாட்டு எல்லாமே பாட்டு. அண்டு ஜிவி பிரகாஷ் அந்த அண்ணா கிட்ட ஜிவி பிரகாஷ் சொல்கிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டு வந்து ஒரு 3 பாட்டு எழுதியிருக்காரு ஏகே டைகர். அது கூட இந்த பிலின்னு ஒரு பெரிய சிங்கர் இருப்பார், மலேசியா சிங்கர், அவர் வந்திருப்பார் அந்த இதில் கெஸ்ட் அப்பியரன்ஸாக வந்திருப்பார். அதில் அந்த பாட்டு வரும், அது ஒரு ரீமேக்ஸ் ஏகே டைகரு. 3 சாங் ரிலீஸ் ஆச்சு கைஸ். அந்த 2 சாங் நல்லா இருந்தது, ஓகேவா. ஓஜி சம்பவமும் இந்த குட் பை காட் பிளஸ் யூ, அந்த 2 சாங்கும் ஓகே நல்லா இருந்தது. பட் மற்ற அதில் வர எல்லா சாங்குமே ரீமிக்ஸ் தாங்க, எல்லாமே ரீமிக்ஸு. நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த ஒரே ஒரு பாட்டு தான் பார்த்தீங்க. பட் தேட்டரில் படத்தில் வந்து ஒரு 4-5 ரீமிக்ஸ் சாங்ஸ் இருக்கும். 3 ரீமிக்ஸ் சாங்ஸ் ஏஸ், ஓகேவா. 3 ரீமிக்ஸ் பாட்டு. நீங்கள் பாட்டதுலேயே ஒரே ஒரு பாட்டு தான் ட்ரெய்லர்லேயும் டீசர்லேயும் காட்டியிருப்பானுங்க. அந்த ஒத்தை போட்டு தரேன் அது அந்த ஃபைட் சீனில் தான் வரும்னு நினைப்பீங்க. பட் அந்த ஃபைட் சீனில் அது பாட்டு வராது, அந்த பாட்டே வேறு இடத்துல வரும், ஓகேவா. அது ஒரு ட்விஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. நான் கெஸ் பண்ணிட்டேன், நான் வந்து கெஸ் பண்ணிட்டேன் அந்த ட்விஸ்ட்டு வந்து இந்த கேர்ள் ஃப்ரெண்டு ட்விஸ்ட், ஓகேவா. அதை நான் கெஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஓவராலாக படம் எப்படி இருந்தது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 டைம் வாட்சபிள் கைஸ், ஓகேவா. 1 டைம் வாட்சபிள் படம். ஆனால் ஏகே ஃபேன்ஸுக்கு இது ஒரு பயங்கரமான படம். நீங்கள் இதை வந்து எடுத்துருக்கலாம், நல்லா ஒரு பெரிய ஒரு கான்செப்ட் வச்சு எடுத்துருக்கலாம். நிறைய ரிவ்யூவர்ஸ் இது தான் சொன்னாங்க, நிறைய ஒரு ட்ரோல், அதாவது இந்த ரிவ்யூவர்ஸ் எல்லாருமே இது தான் சொன்னாங்க. அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு இது சொன்னாங்க, ரெஃபரன்ஸ் தான் அதிகமாக இருக்குது, கதை எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இருக்காது, எல்லாமே ரெஃபரன்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை நம்பலை. சரி, கதை நல்லா இருக்கும், ட்ரெய்லரை வச்சுட்டு நான் ரிவ்யூ பண்ணும்போது கூட கதை நல்லா இருக்கும்னு தான் சொல்லியிருப்பேன். கதை நல்லா இருக்க போது ஒரு பெரிய ஃபேன் பாய் சம்பவம், ரெஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும், கதை நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். பட் எல்லாத்துக்கும் மல்டிபிள் வேஸ்டர். பரவாயில்ல, ஒரு நல்ல ட்ரை. மார்க் ஆண்டனி லெவல் இல்லைனாலும் ஓரளவுக்கு மார்க் ஆண்டனி, ஆனால் கொஞ்சம் அந்த மார்க் ஆண்டனியோட அந்த இது மட்டும் வந்து போகும், ஓகேவா. அந்த பையனோட கான்செப்ட், மார்க் ஆண்டனியில் அந்த பையன் எப்படி வருவான், அப்பா எப்படி வருவார் கடைசியில், அந்த மாதிரி இதில் வந்து பையன் கான்செப்ட். அந்த மார்க் ஆண்டனிலேருந்து அதோட ஸ்லாங் மட்டும் வந்து போகும். அதோட சினிமோட்டோகிராஃபி, அதாவது விஎஃப்எக்ஸ், மார்க் ஆண்டனியில் இருக்க அந்த கலர்ஸும் குட் பை டேயில் இருக்க கலர்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த மார்க் ஆண்டனின்ற டைட்டிலில் பார்த்தீங்கன்னா கலர் வந்து ஆரஞ்சு ரெட்டு இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா சில்வரு ஆரஞ்சு கலரு ரெட்டு பேக்ரவுண்டில் இருக்கும் ஓவர்லேயில். பட் எனக்கு மார்க் ஆண்டனியோட ஒரு இந்த மார்க் ஆண்டனி பீட்டிங்லேருந்து லைட்டை இப்படி எடுத்து இந்த தடவங்களை அந்த மாதிரி ஒரு இது லைட்டாக இருந்தது. எனக்கு எல்லாருக்கும் இருந்ததான்றது தெரில, பட் எனக்கு மட்டும் லைட்டாக இருந்தது. ஓகே கைஸ், இப்போவே நிறைய டைம் ஆகிடுச்சு, இதோட முடிச்சுக்கிறேன். until then bye from SS Production, OCS Sai Ramakrishnan. And
அவ்வளோதான் மக்களே. குட் பேட் அக்லி படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா அப்படின்றத சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ரெட் ஹார்ட் கமெண்ட்டில் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா பிளாக் ஹார்ட் கமெண்ட்டில் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு பொறுத்த வரைக்கும் பிடிச்சிருந்தது, ஓகேவா. கதை எனக்கு ஆவரேஜாக தான் இருந்தது. ஓவராலாக ஒன் டைம் வாட்சபிள், ஓகேவா. அவ்வளோதான், ஒன் டைம் வாட்சபிள். ஓகே, இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே, வரேன் கைஸ். பை 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 பை. பீஸ். ஓகே.